ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி மத்தேயு 9வது அதிகாரம். நாம் எடுத்துக்கொள்வோம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மத்தேயு 9வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா, இந்த வேளையில எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இந்த நாளில் நீங்க இடைப்பெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எதெல்லாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் எங்களை கண்டித்து உணர்த்துவீராக ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் உட்கார்வோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் மற்றும் நேரடியாய் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 9வது அதிகாரம். இந்த மத்தேயு 9வது அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். Seek God proactively, He shall give us rewards. தானாய் முன் வந்து இயேசுவை தேடுவோம், அவர் நமக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. இதை நான் மொத்தம் 6 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். முதல் 1லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ் ஹீல்ட் பேரலிட்டிக் மேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை குணப்படுத்துவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 9லிருந்து 13 வரைக்கும் ஜீசஸ் கால்ஸ் மேத்யூ த டாக்ஸ் கலெக்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரனாகிய மத்தேயுவை ஊழியத்து அழைப்புக்கு அவர் பின்பற்றி வரும்படிக்கு அவர் அழைக்கிறார். அதை குறித்து நம்ம 9லிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 17 வரைக்கும் 3வது பகுதியாக ஜீசஸ் questioned about fasting. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே இருக்கிற யோவானுடைய சீஷர்கள் கேள்வி கேட்கிறார்கள் உபவாசத்தை குறித்து. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 4வது சிறு பகுதியாய் a girl restored to life and women healed. 18லிருந்து 31 வரைக்கும் அந்த சிறு பெண்ணானவள் அவள் எப்படி திரும்பவுமாய் அவள் ஜீவன் அவள் இடத்தில் வருகிறது மற்றும் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் குணப்படுத்துவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5வது பகுதி a mute man speak. அதாவது ஊமையானவன் பேசினதை ஆண்டவர் எப்படி குணப்படுத்தினார் என்பதை குறித்து 32லிருந்து 34வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். கடைசி பகுதியாய் 6வது சிறு பகுதியாய் The compassionate of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இருதயத்தில் உள்ள இரக்கத்தை குறித்து 35லிருந்து 38 வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த அதிகாரம் மூலமாக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் தியானித்து பார்க்கும் போது இங்கு சில மனிதர்கள் தானாய் முன் வந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அதாவது ஆங்கிலத்துல அதற்கு பெயர் ப்ரோஆக்டிவ்னஸ்னு சொல்வாங்க. அதாவது யாருடைய பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணாம, யாரும் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணாம, எந்த ஒரு கட்டாயத்தினால வராம தானாய் முன் வந்து தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் தேடுகிறார்கள் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படி அவர் பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கு 7 விதமான மக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். திமிர்வாதக்காரன் மற்றும் அவனோடு இருந்த அவனுடைய நண்பர்கள் என்று கூறலாம், அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்தது மத்தேயு வரி வசூலிப்பவர், அதாவது ஆயக்காரர், அவரை குறித்து பார்க்க போகிறோம். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபாரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப். அங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயர்கள், அவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 4வது யோவானுடைய சீஷர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5வது ரூலர், அதாவது இவன் பார்த்தீங்கன்னா தலைவன் என்று சொல்லுகிறாங்க. இது நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஜெப ஆலயத்தின் தலைவன் என்று மார்க்கில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுள்ளது. அவரை குறித்து அவருடைய மகள் மரணத்துக்கு நேராய் கடந்து செல்கிறாள், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 6வது பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்க போகிறோம். 7வது தாரை ஊதுகிறவர்கள் மற்றும்
இறைகிற ஜனங்கள். 8வது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் எப்படி அவர் கலக்கம் அடைந்து அவர் ஜனங்களை குறித்து என்ன காரியம் சொல்கிறார் என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இங்கு இருக்கிற இந்த ஜனங்கள் எப்படி ஒரு ஆக்டிவ் வேர்பில் செயல்பட்டாங்க, அதாவது அந்தந்த சூழ்நிலையில் எப்படி தானாய் முன் ஆக்டிவ் வேர்ப்னா செயலாக்கம், எப்படி அந்த செயலாக்கத்தை அவங்க செய்கிறாங்கன்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ப்ரோ ஆக்டிவ்னஸ்னால் வேதாகமத்தின் அடிப்படையில் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து தோன்றுகிற அந்த வாஞ்சையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சில மனிதர்கள் தேடினாங்க, ஆண்டவர்கிட்ட சுகத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் எல்லா ப்ரோ ஆக்டிவ்னஸும், அதாவது எல்லாம் தானாய் முன் செயல்படுகிற காரியமும் பலனை கொடுக்காது. ஆனால் ஒரு சில காரியம் உண்மையாய் ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரை தானாய் முன் அந்த வாஞ்சியோடு தேடும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் வசனத்தில் எப்படிப்பட்ட இனிஷியேட்டிவ் இந்த திமிர்வாதக்காரனும் மற்றும் அவனுடைய நண்பர்களும் எடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சுகமளிக்கும் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இதில் முதல் வசனத்தை மாத்திரம் நாம் இப்பொழுது இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு அவர் வருகிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் வேர்ப் 3 இருக்குது. முதல் வசனத்தில் 3 ஆக்டிவ் வேர்ப், 2வது வசனத்தில் 4 ஆக்டிவ் வேர்ப், 3வது வசனத்தில் 2 ஆக்டிவ் வேர்ப் அடங்கியிருக்கு. அதாவது ஆக்ஷனில் என்னென்ன காரியம்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் ஆக்டிவ் வேர்பில் வரும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? முதலாவது படகு ஏறுறாரு இல்லையா, செயல்படுத்துகிறாரு. 2வது இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வருகிறார். இப்போ 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திமிர்வாதக்காரனுக்கு எப்படி ஒரு சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்து குணப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறார். 2வது வசனம் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது? அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இங்கு தெளிவாய் வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு திமிர்வாதக்காரன் என்றால் ஒரு பேரலைஸ்டான ஒரு மனிதன். அவனுடைய கை கால் எதுவுமே செயல்படாது, அவனுடைய வாய் கூட பேசும், ஆனால் திக்கி ஒரு தெளிவில்லாமல் பேசுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதனை சில நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வராங்க. அந்த இனிஷியேட்டிவை ஆண்டவர் எடுக்கிறாங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தேவையுள்ள மனிதர்களிடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்கு சென்று அவர்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது நிச்சயம் ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார் என்று கர்த்தர் இங்கு இப்படியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கு அந்த பேரலைஸ்டான மனிதன் தானாய் வரவில்லை, சில மனிதர்களால், அதாவது அவர்களுடைய நண்பராய் கூட இருக்கலாம், அவங்க நண்பர்கள் கொண்டு வராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்குறாங்க. இன்னும் நம்ம அடுத்த சுவிசேஷ அதிகாரத்திலெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது அந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா ஜனங்கள் சூழப்பட்ட இடமா இருந்துச்சாம். அப்போ அந்த மேல் வீட்டு கூரையை பிரித்து விட்டு இந்த பேரலைஸ்டான இந்த திமிர்வாதக்காரனை அந்த கட்டில் மூலமாக மேலே இருந்து இறக்குவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இறக்கும் போது ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்கள் இப்படி விசுவாசமாக இருக்கிறாங்களே, இந்த மனிதன் இன்றைக்கு குணமாக வேண்டும் என்பதற்காக அவனுடைய நண்பர்கள் இப்படி ஒரு முயற்சியை எடுக்கிறாங்களேன்னு இவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்றாரா, மகனே திடன் கொள். ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஆங்கிலத்தில், son be of good cheer, your sins are forgiven to you. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாருன்னா திடன் கொள்ள செய்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதலாவது காரியம் அவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பயத்திலையும் நம்ம இருளிலும் இருக்கும்போது அந்த அப்படிப்பட்ட திடன் நம்மளுடைய இருதயத்தில் வராது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நாம் திடன் கொள்ள முடியும். அடுத்தது ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை, அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஆண்டவர் அவனை குணப்படுத்துகிறார். அப்போ
ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது 3வது வசனத்துல அங்க இருக்கிற வேத பாதகர்கள் சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று தங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்களாம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவர்கள் நினைவுகளை அறிந்து, ஹல்லேலூயா, நம்ம கரங்களை தட்டலாமா? நம் தேவன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம் நாவில் சொற்பிறவா முன்னே அவர் அதை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நம்ம எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனா இங்கு அடுத்த பகுதி போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று கர்த்தருக்கு தெரியும். நம்ம இருதயத்துல பொல்லாத நினைவுகள் இருக்கிறதா, இல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருந்து புறப்படுகிறதா என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உற்று நோக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்துல நன்மையான சிந்தனைகளை மாத்திரமே நாம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பொல்லாத நினைவுகளை உடைய மனிதர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. 5வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவது எழுந்து நடவென்று சொல்வது எது எளிது? அப்போ அந்த வேத பாரகரிடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, எது ஈஸி? நீ எழுந்து நடன்னு சொல்றது ஈஸியா, இல்லை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது அது எளியதா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. 6வது வசனம், பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க இருக்கிற அந்த வேத பராகர்கள் அவங்க அறிய வேண்டும் என்றே சொல்லி அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறாரு. பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவாகிய தேவன் மூலமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையாக ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஹல்லேலூயா. அவன் இத்தனை நாள் ஒரு பேரலைஸ்டான மனிதன் படுத்த படுக்கையாக தான் இருக்க முடியும். அவனுடைய காரியங்கள் கூட அவனால் பார்த்து கொள்ள முடியாது. மற்றவங்க தான் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். உணவு ஊட்டுவதாக இருந்தாலும் எல்லாமே மற்றவங்க தான் டேக் கேர் பண்ணணும். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை அவன் மீது கடந்து வந்ததோ, ஆண்டவர் அவனுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ நாமும் கூட விசுவாசமாய் நம்ம ஜெபிக்கும் போது வியாதியின் படுக்கைகள் மாறும். ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா கூட நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அவருடைய சுகமளிக்கும் வல்லமையை அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வியாதியின் படுக்கையை மாற்றி போட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. உடனே அந்த தீவிரவாதக்காரன் எழுந்து தன் வீட்டுக்கு போகிறான். இதுவும் ஒரு ஆக்டிவ் வேர்ப். அவன் உடனே எழுந்து, இத்தனை நாள் படுக்கையா இருந்த அந்த மனிதன் அவன் எழுந்து கொள்ளுகிறான். எழுந்து அவன் வீட்டுக்கு போகிறான். 8வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இதோ மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறாரே என்று பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 2வது பகுதி, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆயக்காரனாகிய மத்தேயுவை அழைத்தார் என்பதை குறித்து 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போ. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்தது ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்துகிறாரு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் இருந்த மத்தேயு என்கின்ற ஒரு மனுஷனை கண்டு, அதாவது இந்த மத்தேயு
இந்த சாப்டரை எழுதின அந்த எழுத்தாளர் தான் மத்தேயு. இவர் எந்த துறையில் இருந்தார்னா ஆயத்துறை, அதாவது டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிற ஒரு மனிதன். ஆனால் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆயக்காரர்களுக்கெல்லாம் யூதர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது. ஏன்னா இவங்க ரோமாபுரி ராஜ்யத்திற்கு இவங்க உதவி செய்வாங்க, ஜனங்க கிட்ட இருந்து வரியை வசூலித்து கடைசியில் அந்த ஜனங்களையே துன்பப்படுத்துவாங்களாம், அப்ரஸ் பண்ணுவாங்களாம். அதனால அங்க இருக்கிற ஜனங்கள் இந்த ஆயக்காரர்களை பார்த்தாலே ஒரு கசப்பு, ஒரு இந்த மனிதர்களை குறித்து ஒரு அவப்பெயர் தான் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இந்த மத்தேயு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். உடனே அந்த மனிதன் என்ன பண்றார்னா எழுந்து அவருக்கு பின்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. இங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஆக்டிவ்னஸ் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானாவே முன் அந்த மத்தேயுவை அழைக்கிறாரு. அடுத்தது அந்த மத்தேயுவும் அதை செயல்படுத்துகிறார். அவர் எழுந்து என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு பின் செல்கிறார். ஹல்லேலூயா. இங்கு இந்த மனிதனுக்கு இருந்த ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஒரு நிலைமையை மாற்றி ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. அதாவது நான் சொன்னது போல இந்த வரி வசூலிக்கிற மனிதனுக்கு இருந்த பெயர் ஒரு அவப்பெயர் தான், ஒரு கெட்ட பெயர் தான் இருந்துச்சு. இந்த மனிதன் என்ன பண்றான், ஜனங்களிடத்திலிருந்து வரி வசூலிக்கிறான், ஜனங்களை துன்பப்படுத்துகிறான், ரோமருக்கு உதவி செய்யும்படிக்கு ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்ற ஒரு பெயர் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் பார்த்தார், இவனுடைய அவப்பெயரை மாற்ற வேண்டும் என்று மத்தேயு அழைத்தவுடன் மத்தேயுடைய கெட்ட பெயர் மாறி இன்றைக்கும் கூட மத்தேயுவை நாம் நற்சாட்சியாய் அவருடைய பெயரை பிரசித்தப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு மத்தேயுடைய புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நிந்தையான பெயர்லாம் அவரை விட்டு நீங்கிற்று. அவருக்கு ஆண்டவர் ஒரு நற்சாட்சியை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான பெயரை அவருக்கு சூட்டினார். இன்றைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து கூட இன்றைக்கும் நாம் மத்தேயு அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு எப்படி ஒவ்வொன்றாய் அவர் எழுதியிருக்கிறார் என்பதை ஆவியில் நம்மால் உணர முடியுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு உலகத்தில் நல்ல பெயர் இல்லையா, என்னை பின்பற்றி வா, இதோ உன்னுடைய அவப்பெயரை நான் மாற்றி உனக்கு நற்சாட்சியை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மத்தேயுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். அவன் வரி வசூலிக்கிறவனா ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கெட்ட பெயர்லேயே ஓடிக்கொண்டிருந்தது. என்றைக்கு அந்த பழைய வாழ்க்கையை விட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தானோ அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்தது. நாமும் கூட நம்மளுடைய பழைய வாழ்க்கையை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நாம் பின்பற்றும் போது நம்மளுடைய பழைய பெயரெல்லாம் நீங்கி இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள் என்று நற்சாட்சியை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், say yes to Jesus calling. Hallelujah. ஆண்டவருடைய அழைப்புக்கு ஓகே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்ம ஆம் என்று நாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நிச்சயம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை பார்த்து நம்ம எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த மனிதன் எழுந்து பின் செல்கிறான். அப்போ அங்கு இருக்கிற ஜனங்கள், அதாவது இந்த பரிசேயர், இந்த வேத பராகர், இவர்கள் எல்லாமே பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இந்த பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார்களே, இந்த ஆயக்காரரோடு போஜனம் பண்ணுகிறாரே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இடத்துல கேட்க துவங்குறாங்க. அப்போ 12வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, இயேசு அதை கேட்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நபராய் இருக்கிறாரு. நம்ம பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். என் மகன் என்ன வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார், என்னுடைய மகள் என்ன வார்த்தையை அவள் பேசி கொண்டிருக்கிறாள் என்று அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செவி கொடுத்து கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லையே. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் டாக்டரை தேடி போவாங்க. நல்லா இருக்கும்போது டாக்டரை தேடி போவாங்களா? நிச்சயம் போக மாட்டாங்க. அப்படிதான் பாவியான மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது தான் அவர்கள் நீதிமான்களாய் மாற முடியும். அவர்கள் நீதிமானாய் இருக்கும்போது அவர் ஆண்டவரிடத்தில் வந்தால் பார்த்திங்கன்னா எந்த விதமான பலனும் இருக்காது. இன்னும் அவங்க பரிசுத்தமாய் மாற முடியும், ஆனால் அவங்களுடைய செயலில் மாற்றம் இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். பிணியாளிகளுக்கு தான், அதாவது பேஷண்ட்டுக்கு தான் வந்து ஒரு டாக்டர் தேவைப்படுறாங்க. யார் யாரெல்லாம் வந்து இந்த பாவ உணர்வுலையும் மற்றும் எப்படிப்பட்ட ஒரு வியாதியினாலையும் சாபத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் போது நிச்சயம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பாவமான சாபமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வந்து ஒரு சுக வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். அடுத்தது 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளுடைய காணிக்கைகளை வந்து எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம இடத்துல இரக்கமுள்ள ஒரு குணம் இருக்கிறதா? ஒருத்தவங்க ஒரு தேவைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம முன் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோமா? அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்களை கொண்டு சேர்க்கிற ஒரு பாத்திரங்களாய் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோமா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இல்லை, நான் ஆண்டவருக்கு தேவையான காணிக்கையை மாத்திரம் கொடுத்துட்டு நான் ஆண்டவருக்கு தேவையானதை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய இருதயம் கல்லாய் காணப்படும், இரக்கமாக இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் ஆண்டவருக்கு மாத்திரம் காணிக்கை கொடுத்து விட்டு நான் அப்படியே இருந்துடுவேன் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் இரக்கமாய் மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் எப்படி கம்பேஷனேட்டாக இரக்கமுள்ளதாய் காணப்பட்டதோ, இன்றைக்கு நாமும் கூட இரக்கம் குணமுள்ள மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் வந்து நம்மளுடைய பலிகளை எதிர்பார்க்கல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆமா, அதுதான் ஆண்டவருடைய உன்னத நோக்கமே. பரலோக தந்தை ஒருவனும் கெட்டு போக கூடாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒரு பாவியம் கெட்டு போக அவருக்கு வந்து வாஞ்சை அல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, நாம் உலகம் எங்கும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை பற்றி நாம் பறைசாற்ற வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது சிறு பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து யோவானுடைய சீஷர்களும் அங்கே இருந்த பரிசேயர்களும் உபவாசத்தை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். அதை குறித்து 14 17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் யோவானுடைய சீஷர்களும் மற்றும் அங்கே இருக்கிற பரிசேயர்கள் அநேக பேர் கூடி என்ன வந்து கேட்குறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இங்கு யோவானுடைய சீஷர்களாகிய நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் நாங்கள் உபவாசித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உங்கள் சீஷர்கள் மாத்திரம் ஏன் வந்து உபவாசிக்கவே மாட்டாங்க? அதாவது ஏன் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க? நாங்கள் மாத்திரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோமே என்று கேட்குறாங்க. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? அதாவது ஒரு கல்யாண மாப்பிள்ளை இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் இருக்கும்போது அங்கே இருக்கிற அவர்களுடைய நண்பர்களும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் வந்து சந்தோஷமாக செய்வாங்க, சந்தோஷமாக பந்தி இருப்பாங்க. ஆனால் அந்த மணவாளன் இல்லாத சமயத்தில் அந்த மணவாளனுக்காக ஒரு துக்கித்து அந்த நேரத்தில் உபவாசித்து அந்த மணவாளனை எதிர்நோக்கி கொண்டு இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் வந்து துயரப்பட தேவையில்லை. என்றைக்கு மணவாளன்
எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் கூடி ஆண்டவருக்காக அவங்க ஜெபம் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வல்லமையாய் அன்றைக்கு செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு பேதுரு மறுதளித்த பேதுருவுடைய வாழ்க்கை மாறி எந்த பேதுரு மறுதளித்தாரோ அதே பேதுரு மூலமாக 3000 பேர் 5000 பேர் 8000 பேர் ரட்சிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த உபவாச நாட்கள்ல நம்ம எந்த இன்டென்ஷனுக்காக நம்ம உபவாசிக்கிறோம் என்பது அவசியமா இருக்கிறது. நம்ம எதற்காக நம்ம உபவாசிக்கிறோம்? நம்ம ஆண்டவரை நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்காக அல்ல, அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்காக நம்மளுடைய ஆத்துமாவை ஒடுக்கி நம்ம உபவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. 16வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைந்து துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழித்து பீறலும் அதிகமாகும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஒரு புது ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கிறான்னா பழைய வஸ்திரத்தோடு அதை இணைத்து வச்சிட மாட்டான். ரொம்ப டேமேஜ் ஆன ஒரு கிளாத் கூட ஒரு புதிய ஒரு கிளாத்தை இணைத்து வைத்தா, ஒரு புதிய துணியை இணைத்து வைத்தா, அந்த பழைய துணியில் ஒரு கீறல் இருக்குன்னா இந்த துணியும் சேர்த்து டேமேஜ் பண்ணிடும். கொஞ்ச நாள் கழித்து அதை அப்படியே வச்சுட்டு நம்ம ரொம்ப ரொம்ப வருடங்கள் இல்லை ரொம்ப மாதங்கள் கழித்து நம்ம பார்க்கும் போது அந்த புதிய துணியும் அந்த புது ட்ரெஸ்ஸும் டேமேஜ் ஆனது போல இருக்கும். அதாவது நம்ம பழைய மனநிலையோடு இருக்கக்கூடாது. எப்படி பரிசேயர்கள் இந்த வேத பராகர்கள்லாம் ஆண்டவரை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியே குற்றப்படுத்துகிற மாதிரியே அவங்க காணப்பட்டாங்களோ, அவங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மீது அதிகரிக்காமையே ஆண்டவர் இவ்வளோதான் செய்வார் என்று ஒரு லிமிட் போட வைத்திருந்தாங்களோ அது போல நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மீது பெரியதாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பழைய துருதியாவே நம்ம இருக்கக்கூடாது, புதிய துருதியாய் நம்ம மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, புது ரசத்தை பழைய துருதிகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருதிகள் கிழிந்து போம். அதாவது ஓல்ட் வைன் ஸ்கின், இது ஒரு தோல் போல ஒரு மெட்டீரியல். அந்த பழைய காலத்துலலாம் அந்த ஓல்ட் ஸ்கின்ல என்ன பண்ணுவாங்களா, இந்த திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பாங்க. அப்போது அது கூடவே நல்ல புதிய ரசத்தை ஊற்றி வைத்தாங்கன்னா ரெண்டுமே புளித்து போய் கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ரசத்தை பழையசோடு இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த பரிசேயர் இந்த வேத பராகர்களாம் பழைய ரசத்தை போலவே அவங்க நியாய பிரமாணத்தை குறித்தே பேசி கொண்டு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் புது ரசமாக இருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்வோமா, நீங்கள் புது ரசமாக இருங்க. ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் பெருக செய்யுங்கன்னு சொல்லும் போது நிச்சயம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத பராகர்கள் மற்றும் பரிசேயர்கள்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கவே இல்லையா. ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விட்டு ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்களாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் உண்மையாய் பின்பற்றி யார் உண்மையாய் விசுவாசித்தார்களோ அவர்கள் அதிகமான காரியங்களையும் பலன்களையும் பெற்று கொண்டார்களாம். ஹல்லேலூயா. நம்ம 4வது பகுதிக்கு நேராய் செல்லலாம். 18 34 வரைக்கும் இந்த 4வது பகுதி போடப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம 18 19வது வசனத்தை நம்ம இங்கே ஆண்டவர் இந்த உவமைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் போது ஒரு தலைவன் என்று மத்தேயுல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம லூக்கால நம்ம பார்க்கும் போது ஜெப ஆலயத்தின் தலைவன் என்று போடப்பட்டிருக்கிறது. மார்க்லேயும்
மார்க் 5வது அதிகாரம் 21, 23 அப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. இங்கு அந்த மனிதன் வந்து என்ன சொல்றார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து, என் மகள் இப்பொழுது தான் மரித்து போனாள், ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். ஆனால் லூக்கால போடப்பட்டிருக்கிறது இந்த சிறு பெண்ணுக்கு வந்து 12 வயது இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 8வது அதிகாரம் 41வது வசனத்தில் 12 வயது உடைய இந்த சிறு பெண் வந்து மரண வேதனைக்கு உட்பட்டு இருக்கிறாள், நீர் வந்து உம்முடைய கையை வையும் என்று. இதிலெல்லாம் வந்து ஒரு விசுவாசத்தின் அளவை நம்ம பார்க்குறோம். இங்கு வந்து மரித்து விட்டால் என்று போடப்பட்டிருக்கிறது. லூக்கால ஆண்டவர் வந்து கையை வைத்தால் அந்த மரித்தவளும் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்ற அந்த தந்தையுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய பெயர் வந்து மத்தேயுல ரெக்கார்ட் பண்ணல, ஆனா லூக்கால ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எவீருவின் மகளை ஆண்டவர் வந்து உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த தலைவன் வந்து இப்படியாய் சொல்லி கொண்டிருக்கும் போது இயேசு எழுந்து தம்முடைய சீஷர்களோடு கூட அவன் பின்னே போனார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த மரித்து போன அந்த பெண்ணுடைய வயது என்ன? 12. ஆனால் அதே போல இன்னும் ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாம் எடுத்து வாசிப்போம். 20லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இங்கு ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. அந்த மகளுடைய வயது 12. இந்த ஸ்ரீக்கு உள்ள பெரும்பாடு எத்தனை வருஷமா இருந்துச்சுன்னா 12 வருடமா. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். அந்த ஸ்ரீயுடைய வாழ்க்கையில நிம்மதியாவே இருந்திருக்க முடியாது. ஒரு நாள் கூட அவ மகிழ்ச்சியாவே இருந்திருக்க முடியாது. நம்ம லூக்கா 8வது அதிகாரம் 43, 48 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், அவளுடைய பணம், அவளுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று வைத்தியனிடத்துல அவள் வந்து எத்தனையோ வந்து செலவுகள் செய்தும் அவளுக்கு வந்து சுகமாகவே இல்லையா. அவளுடைய உதிர போக்கு வந்து நிற்கவே இல்லையா, அது அதிகமாய் கொண்டே இருந்துச்சா. அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவள் போயிருப்பா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன சோர்வும் காணப்பட்டிருக்கும், சரீரத்திலையும் பெரிய சோர்வு வந்து இருந்திருக்கும். அப்போ அந்த பெண்ணால் வந்து வெளியே கூட வரவே முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் இப்படிப்பட்ட உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ வந்து வெளியே பப்ளிக்ல வந்து வரக்கூடாது. அப்போ அவ இருதயத்தில் வந்து அவள் நினைக்கிறாளாம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை அவள் கேள்விப்படுறா. அப்போ ஒரு ப்ரோஆக்டிவா, அதாவது தானாய் முன் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறா. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிட முடியாது, ஏன்னா அவள் வந்து அவளுக்கு அவமானம். அடுத்தது வந்து அவளை கண்டிக்கும்படிக்கு பழைய ஏற்பாட்டுடைய திட்டங்கள், நியாய பிரமாணங்கள்லாம் வந்து இவள் தீட்டான ஒரு ஸ்திரீ என்று அவளை வந்து புறக்கே தள்ளுவாங்க. அப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் தன்னுடைய இருதயத்தில் அவள் நினைக்கிறா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்ட உடனே, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொட்டா போதும், ஆண்டவருடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு தன்னுடைய இருதயத்தில் நினைத்து அவள் அதை செயல்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவதை கேள்விப்பட்டு அவள் அந்த கூட்டத்தின் நடுவே ஒளிந்து கொண்டு ஒரு பயத்தோடு சென்று ஆண்டவர் கடந்து போறாரு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள். ஹல்லேலூயா. உடனே வந்து அவளுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை வந்து அவள் காணுகிறாள். இத்தனை நாள் அவளுக்கு இருந்த அந்த உதிர போக்குடைய அந்த ஊரல் நின்று போனதை அவருடைய சரீரத்தில் அவள் உணர்ந்த உடனே அவள் மகிழ்ச்சி கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம லூக்கால படிச்சு பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை அவர் வந்து உணர்கிறார். உடனே அவர் திரும்பி பார்த்து, என்னை யார் தொட்டது என்று கேட்கும் போது அவருடைய சீஷர்கள் சொல்வாங்க, ஆண்டவரே, எங்க அநேகர் வந்து உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, நீங்க யார் தொட்டது என்று கேட்குறீங்களே போது, இல்லை, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் உணர்கிறேன்னு சொல்லும் போது அந்த ஸ்ரீ ஒரு நடுக்கத்தோடு அவள் வந்து முன்பாக வந்து ஆண்டவர் பாதத்தில் பணிந்து, ஆண்டவரே நான் தான் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே நீ திடன்கொள். ஹல்லேலூயா. இதோ நீ சொஸ்தமானாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் எதை முதலாவது
முதலாவது பார்க்குறாரு அந்த ஸ்ரீ கிட்ட இருந்த விசுவாசத்தை தான். ஹல்லேலூயா. அந்த ஸ்ரீ நினைத்திருந்தானா அவள் வந்து இன்னும் கூட வேற வழிகளில் போய் அது வந்து சரியாகும்படிக்கு அவள் வந்து முயற்சி பண்ணலாம். ஆனாலும் கூட அவள் என்ன பண்ணுறான், ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். உடனே வந்து அவளுடைய அந்த பல நாள் பாடு அன்றைக்கு வந்து குணமாகுகிறது. ஆண்டவர் அதான் சொல்றார், திடன் கொள். ஹல்லேலூயா. முதலாவது நீ உன்னுடைய இருதயத்தில் திடன் கொள், நீ பயப்படாதே, இத்தனை நாள் உன்னை ஆட்கொண்ட பலவீனத்தை நான் ஆட்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய சரீரத்தில் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்துச்சுன்னா நம்ம விசுவாசத்தோடு அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை போல நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை நம்ம விசுவாசித்து நம்ம அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலையை வந்து அவர் கட்டளையிடுவார். அன்றைக்கு அந்த ஸ்ரீயுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது இங்க நம்ம பார்க்கிறோம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இந்த 23வது வசனத்துல வந்து பார்க்கிறோம் ஒரு புது, அதாவது இவங்க another group of people. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெப ஆலயத்தின் தலைவனுடைய வீட்டின் வாசல்ல வந்து அந்த மகள் மரித்து போனால் அந்த மகளுக்காக ஃபியூனரல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு துக்க வீடுகளில் போகும்போது வந்து வெளியே ஆண்டவருடைய பாட்டெல்லாம் பாடி எப்படி அந்த துக்கத்தை அனுசரிப்பாங்களோ அது போல பழைய ஏற்பாடு காலத்தில் இங்கே இருந்த அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்களா, தாரை ஊதுகிறவர்களும் இறைகிற ஜனங்களும், அதாவது அழுகிற ஜனங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அங்கே சொல்கிறாரு, வடிவிலுங்க அந்த சிறு பெண் வந்து இன்னும் மரிக்கலை, அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறா, அவள் நித்திரை செய்து கொண்டு தான் இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த ஜனங்கள் வந்து நகைத்தார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம வந்து விசுவாசமான வார்த்தைகளை நம்ம ஜனங்கள் முன்னாடி பேசும்போது நம்மை வந்து அற்பமாய் பேசுகிறவர்களாகவும் நம்மை பார்த்து நகைக்கிறவர்களாகவும் அவர்கள் தோன்றலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக பெரிய காரியம் செய்யும் போது அவர்களும் கூட ஆண்டவரை கண்டு விசுவாசிப்பவர்களாய் மாற முடியும். இங்கு அந்த ஜனங்கள் அப்படிதான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, அந்த பெண் வந்து தூங்கி கொண்டு தான் இருக்கிறா, அவ வந்து மரிக்கலன்னு சொல்லும் போது ஆண்டவரை பார்த்தே நகைக்கிறார்களாம். உடனே ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்டு, அப்போ அந்த ஜனங்கள் இருந்தா ஆண்டவர் அற்புதம் செய்தா கூட அவங்க வேற விதமா பேசுவாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள வெளியே அனுப்புகிறார். அப்போ நம்மை பார்த்தோம் இப்படிப்பட்ட நெகட்டிவான டாக் வரும்போது நம்ம இருதயத்தில் எடுத்துக்கொள்ளாம நம்ம இருதயத்தை விட்டு வெளியே நீக்கி விட்டு நம்ம விசுவாசத்தில் ஆக்டிவேட் பண்ணும்போது கர்த்தருடைய செயல்களை நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, உள்ளே பிரவேசித்து, இதுவும் ஒரு ஆக்டிவ் வேர்ப், உள்ளே பிரவேசிக்கிறாரு. அடுத்தது அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்தார். ஹல்லேலூயா. உடனே அவள் எழுந்திருந்தாள். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, உள்ள போறாரு. அடுத்தது அந்த பெண்ணுடைய கையை பிடித்து தூக்கின உடனே அந்த மகள் வந்து உயிரோடு வருகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பக்கூடும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட வல்லமைகளை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ 26வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, இந்த சங்கதி அந்த தேசமெல்லாம் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது 2 குருடர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 27 31 வரைக்கும் நம்ம ஆண்டவர் வந்து அந்த சிறு பெண்ணை உயிரோட எழுப்பின பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது 2 குருடர்களை வந்து அவர் பார்க்குறாரு. அதாவது கண் தெரியாதவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்க, அதாவது அவங்க கண்கள் தான் வந்து குருடாக்கப்பட்டு இருக்கிறது, அவங்களுடைய செவி திறன் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த குருடர்கள் வந்து அவங்க வந்து நிதானித்து பார்த்துருப்பாங்க, இங்கே என்ன ஒரு பெரிய சத்தம் கேட்குது, ஆண்டவருடைய பேர் வந்து இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே, இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்களே, அப்போ யாராக இருப்பாங்க, நம்ம கூப்பிடலாம், நம்ம வேதாகமத்தில் கேட்டிருக்கோமே தாவீதின் குமாரன் பிறந்திருக்கிறார்னு.
இப்போ நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவர் இங்கே தான் போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு தங்களுடைய மைண்டில் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஆண்டவருக்கு பின் செல்லுகிறாங்க. சென்றது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் வந்து உடனே அந்த குருடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில காரியம் வந்து நடைபெறாததுக்கு காரணம் நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு குறைந்து இருக்கிறதுனால தான் அதை செயலாக்கம் ஆண்டவரால் செய்ய முடியல. ஆண்டவர் செய்ய ரெடியாக தான் இருக்கிறாரு, அவர் வல்லமை உள்ள தெய்வன் தான். ஆனால் அவர் செய்ய வரும்போது, இல்லை ஆண்டவரே இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு அவரை உட்கார வைத்துட்டு நம்மளுடைய செல்ஃப் இன்டென்ஷனில் நம்மளுடைய செல்ஃப் வில்லிங்கில் போகிறதுனால ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியில் காணப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாரு, அந்த குருடர்களை பார்த்து எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அப்போ ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுற காரியம் நமக்கு விசுவாசம் இருக்கான்ட்டு ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவாய் நம்ம மகிமைகளை காண முடியும். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்க விரும்புகிறாரு. நம்ம ஆண்டவர் இவ்வளோதான்ட்டு நம்ம ஆண்டவருக்கு ஒரு லிமிட் போட்டு நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம். என்றைக்கு அந்த லிமிட்டெல்லாம் எடுத்து ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் என்று நம்மளுடைய மனக்கண்களை திறக்கிறோமோ, நிச்சயம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டும் அநேக வியாதியஸ்தரையும் அநேக பிசாசு பிடித்த மனிதர்களையும் குணப்படுத்தக்கூடும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பகுதிக்கு நேராய் போகலாம். 32 34 வரை ஆண்டவர் வந்து இந்த அதிகாரம் முழுவதுமாய் எத்தனையோ அற்புத அடையாளங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. நம்மளுடைய தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. 32 பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஒரு ஊமையான மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ இங்கேயும் ஆண்டவர்கிட்ட இன்னொரு மனுஷன் வந்து அந்த பிசாசு பிடித்த மனிதனை அவன் கொண்டு வருகிறான். இன்றைக்கும் நாம் வந்து இருளில் கட்டப்பட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருகிறோமா? இருளில் வாழுகிற ஜனங்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வரணும்னா முதலாவது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை நம்மளுடைய வேலையை மாத்திரம் பார்த்துக்கலாம், அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருன்னு இருந்தால் அந்த ஜனங்களுக்கு அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு யார் உத்தரவாதம் என்றால் நாம் தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முன் வந்து அப்படிப்பட்ட இருளில் நடக்கிற ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர வேண்டும். இங்கு அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. அந்த மனிதன் வந்து பிசாசு பிடித்ததுனால ஊமையானவனாய் இருக்கிறான். ஆண்டவர் வந்து அந்த ஊமை என்று பார்க்காம முதலாவது அந்த பிசாசை வந்து வெளியே விரட்டுகிறாரு. அந்த பிசாசு பிடித்த மனிதனை அந்த பிசாசை துரத்தும்படிக்கு கட்டளை கொடுத்த உடனே அந்த ஊமையன் வந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசக்கூடாதபடிக்கு பிசாசு அநேக நேரத்தில் நம்மளுடைய வாய்களை வந்து அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சகல அதிகாரமும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்பத்தை மிதிக்கவும் தேள்களை எடுக்கவும் ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு வந்து நம்முடைய வாய்களையும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்போது பிசாசு துரத்தப்படுவான். ஹல்லேலூயா. நம்ம அந்த அத்தாரிட்டியை நம்ம கையில் எடுக்கும் போது நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடைசி பகுதி 35 38 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்க குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாம் எடுத்து வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் கலங்கப்பட்டு அவர்கள் மேல் மனதுருகிறதா இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பிறர் மீது மனதுருகிற மனிதர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லை வந்து நம்ம உணர்வற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இங்கு பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல
சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வியாதி தான் போகும், இந்த வியாதி போகாதுன்னே கிடையாது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஆலயத்தில் கூட நமக்கு தெரியும், ஒரு மகளுக்கு கேன்சர் என்று அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கர்ப்பப்பையில் கேன்சர் கட்டி இது மாறாது, இது அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும் என்று டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் கூட அந்த அந்த மகளை தன்னுடைய சகோதரியோ அவங்களுடைய தாயோ நம்மளுடைய ஆலயத்திற்கு கொண்டு அந்த மகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் அந்த மகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து அவங்க அந்த அந்த சகோதரி மீண்டுமாக மருத்துவமனையில் போயிட்டு அட்மிட் ஆனாங்க. அப்போ சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது எந்த டாக்டர் இவங்களுக்கு அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் இவங்களுக்கு கேன்சர் கட்டியே இல்லை, அது எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சுன்ட்டு ஆண்டவர் அவங்கள சாட்சியாய் மாற்றினார். இன்றைக்கும் கூட நம்ம மத்தியில் இயேசு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கும் போது தான் அது நடக்கும். எப்படிப்பட்ட கேன்சராக இருந்தாலும் எப்படிப்பட்ட டியூமராக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஏனெனில் ஏசாயால சொன்னப்பட்டது போல கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டார். அவர் மெய்யாகவே நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கும் அவருடைய தழும்புள்ள கரத்தினால நாம் குணமாகுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கும் போது நாம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அடுத்தது ஆண்டவர் பார்க்கிறார். அங்கே திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து வரும்போது ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இந்த ஜனங்கள் எல்லாம் சிதறப்பட்ட ஆடுகளை போல மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். அதாவது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்னா அந்த ஆடுகள் எங்கே வேணாலும் போவோம், அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஓநாய் வந்துச்சுன்னா கூட அந்த ஆடுகளை எளிதாக இழுத்து கொண்டு போய்விடும். அந்த ஆடுகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனே இருக்காது, தேவையான உணவு எதுவுமே கிடைக்காது. அப்படி தான் இந்த ஜனங்கள் சிதறி போயிருந்தாங்களாம். ஆண்டவர் கிட்ட சேர்க்கும்படிக்கு எந்த ஒரு மெய்ப்பனும் இல்லாமல் காணப்பட்டார்களாம். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் கலங்கி அவர்கள் மீது மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறாராம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் ஏற்கனவே மிகுதியான பலனை கொடுத்து விட்டார். ஆனால் அதை கையாளுவதற்கு தான் வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்களா. ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா அதில் அந்த கதிர்கள் எல்லாம் விளைந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த அறுவடையை அந்த களஞ்சியங்களை ஆலயத்தில் சேர்ப்பதற்கு தான் வேலையாட்களோ குறைவாய் காணப்படுகிறார்களாம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் இன்னும் அநேகரை எழுப்பும்படியாகவும் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் ஏற்கனவே எத்தனையோ ஆத்துமாக்களுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம போய் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாததுனால அவங்க ரட்சிக்கப்படலை. ஒருவேளை நம்ம சொல்லியிருந்தோன்னா இன்றைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், எத்தனையோ நபர்கள் தானாய் முன் ஆண்டவரை தேடி அவர்கள் நற்பலனை பெற்றுக்கொண்டதை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் வேலையாட்களாய் அவருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நம்மை அர்ப்பணிப்போம். நாம் எழுந்து நின்று இந்த வேளையில் நாம் தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், நாம் ஒரு புதிய மனிதனாக மாறுவோமே. 2024 ஆண்டில் நம்ம அநேக காரியங்கள் இருந்திருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு புதிய வருஷத்துக்குள்ளே நான் நடத்த போகிறார், புதிய ஆண்டுக்குள்ளே நடத்த போகிறார். ஆண்டவர் கேட்பான், ஆண்டவரே புதிய வருஷத்தில் எனக்கு புதிய கிருபைகள் நீ தாங்கப்பா. ஆண்டவர் புதிய வருஷத்தில் என்னை புதிய மனுஷனான நீர் மாற்றுங்கப்பா. புதிய வருஷத்தில் என்னை நீர் உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? இது நமக்கு ஆண்டவர் கிட்டப்பட்ட நேரம்.
கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா, இம்மட்டும் பேசின வார்த்தைகள் நன்றி அப்பா. இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசுங்கப்பா. எங்களோட இடைப்படுங்க, நீர் வழி நடத்தும் பலப்படுத்துங்கப்பா. நிறைய ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. இயேசு மூலம் சொன்ன பிதாவே, ஆமென். மத்தேயு 9:16 சொல்லுகிறது, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்போது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆமென். அந்த காலத்தில் அந்த திராட்சை ரசத்தை துருத்திகளை வைப்பாங்க. ஒருவேளை பழைய ரசத்தோட புது ரசத்தை மிக்ஸ் பண்ணால் அந்த ரசம் சீக்கிரம் கெட்டு போயிடும். புது ரசத்தை அப்படியே வச்சுருந்தா 2 நாள் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆர்டர் சொல்கிறாருன்னா, நம்ம எல்லோரும் இப்போ புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். ஆமென். இந்த 2024 ஆண்டுக்குள்ளே நம்மிடத்தில் என்ன இந்த பழைய குணங்கள், இன்னும் பழைய பாவங்கள், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள் ஏதாவது இருந்தால் ஆண்டவர் நம்ம மகனே மகளே, நீங்கள் புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறீங்களே, அந்த பழைய குணத்தோடு நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் அந்த 1ஆம் தேதி தான் நம்ம முடிவு எடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு முன்பாக நம்மளுக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற மகனே மகளே, நீ புதிய வருஷத்தில் போகும்போது ஒரு புதிய மனிதராக நீ பிரவேசிக்கணும். புதிய வருஷத்தில் நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரிக்கு போகும்போது நீ ஒரு புதிய மனிதனாக தான் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கண்ணில் மூடி கர்த்தரோடு நம்ம பார்க்கலாமா? நம்ம இடத்துல எந்த குணத்தை ஆண்டவர் விட்டுன்னு சொன்னாலும் இன்னும் நம்ம விடாப்படியாமல் ஆண்டவர் இதை நான் விட முடியாதப்பான்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு பாவத்தை ஆண்டவர் மகளை விட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இல்லை ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்ம நாட்கள் கடத்தி கொண்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவர் சொன்ன, இல்லை மகனே, இந்த பழைய குணங்கள் புதிய வருடத்துக்குள்ள அதை கிழித்து போகும், அது ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிற நாள். முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு நம்மளை நாமே உயிர்த்து ஆராயலாமா? இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரேப்பா, இந்த வருஷத்தில் எனக்கு கூட நிறைய குணங்களப்பா, நிறைய கேரக்டர்ஸ் என்ன இந்த வருஷத்துக்குள்ளே என்னை படிச்சுப்பா. நிறைய என்னுடைய குணங்களால் தான் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறப்பா. என்னுடைய பாவத்தால் தான் நான் இந்த செய்கைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறப்பா. நான் புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறப்பா. ப்ளீஸ்ப்பா, வேண்டாப்பா, என் பழைய எண்ணம் வேணாப்பா, என் பழைய பாவம் வேணாப்பா, என் பழைய சிந்தைகள் வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா. அவனே என்னை புதிய மனுஷனானே மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர் எந்த காரியத்தை உணர்த்துறாரு அந்த காவத்தை அறிக்கையிடலாம். ஆண்டவரே, இதோட நான் பழைய வருஷத்துல இந்த பழைய குணத்தை விட்டுறேன்ப்பா. ஆண்டவரே, பழைய வருஷத்தோட இந்த காரியத்தை நான் விட்டுறேன்ப்பா. பழைய வருஷத்தோட இந்த நான் கோபத்தை விட்டுறேன்ப்பா. பழைய வருஷத்தை இந்த வைராகத்தை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம செபிக்கலாமா? நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம இரு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தலாமா? அப்பா, எங்களை நான் அர்ப்பணிக்கிறப்பா, எங்களை புதிய மனுஷனாக மாற்றுங்கப்பா. ஆவியானவரே, எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. பழைய துருத்தை எடுத்து போடுங்கப்பா. பழைய திராட்சரச இயேசு நாத்தை எடுத்து போடுங்கப்பா. நான் புதிய மனுஷனா வந்திருக்கிறப்பா. என்னை நீங்க தொடுங்கன்னு சொல்லி செபிக்கலாமா?
நேசிக்கிறாரே அப்பா. இந்த கால வேளைகளை அர்ப்பணித்துட்டோம் தகப்பனப்பா. இனிமேல் நாங்கள் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதியதாயின சொன்னீங்களப்பா. இயேசு நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே புதியதாய் மாறினதுக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இயேசு நாமத்தில் பழைய பாவங்களை நீ இன்றோடு நீ நீக்கி போட்டீரே, நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் எங்களோட பழைய சிந்தனைகளை இன்றோடு எங்களை விட்டு நீ விலக்கி போட்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பழைய குணாதிசயங்களை விட்டு விலக்கி போட்டீரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை எங்களை தந்திரே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா. நாங்கள் இனிமேல் நாங்கள் புதிய மனிதர்கள் தகப்பனப்பா, புதிய சிருஷ்டியாக இருந்து உமக்கு என்று இன்னும் ஆண்டவர் தகவன பல காரியங்கள் செய்யுங்களை வலிமை பயன்படுத்துகிறதுக்கா நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துப்பா. மாறாத பிரசன்னம், மாறாத தயவு கொடுத்த ராஜா, நீரே வழிநடத்தும் பலப்படுத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க. இயேசு மூலம் சொன்னால பிதாவே, ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுது, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, அறுப்பும் மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சமாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அநேக பேரை ஆண்டவருக்காக அவர் வந்து அழைத்து இருக்கிறாரு. அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூழ்நிலை காரணமாக ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இயேசு யாருன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ அப்படியாப்பட்டவர்களுக்கு யார் போய் சொல்லுவார்கள்? அப்போ நீங்கள் தான் போகணும். நீங்கள் போய் என்ன சொல்லுங்கன்னா, அறுப்புக்கு அறுவடை மிகுதியாக இருக்குது, ஆளோ கொஞ்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல ஜீசஸ் சொல்கிறாரு. அப்போ இந்த நாள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஜீசஸ் யார் என்று சொல்ல வேண்டிய பிரதான கட்டளை நம்ம மேலே இருக்கிறது. அதனால தான் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் அநேக பேரை சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அந்த பிரதான கட்டளையை நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாரு. இந்த நாளையும் எத்தனையோ பேர் ஆண்டவரோருக்காக அர்ப்பணித்து நான் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி பின்மாற்றத்தில் போய் இருக்கலாம். இந்த நாளை ஆண்டவர் அழைக்கிறார், மறுபடியுமாக அழைக்கிறார். நம்ம புறப்பட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அநேக பேர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம முன்பாக கடந்து வரலாம். ஒரு ஸ்டெப்பு முன்பாக எடுத்து ஆண்டவர்கிட்ட நான் போகிறேன்ப்பா, உமக்காக நான் சுவிசேஷம் சொல்ல நான் புறப்பட்டு போகிறேன்ப்பான்னு சொல்லி நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் நம்ம செய்யலாம். நம்ம முன்பாக கடந்து வரலாம். ஒரு ஸ்டெப் எடுத்து முன்பாக கடந்து வரலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறாரு. ஆண்டையில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் இந்த வேலையில் எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒரு ஸ்டெப்பு முன்பாக எடுத்து வச்சு, அப்பா இன்னும் என் குடும்பத்தில் இன்னும் அநேக பேருக்கு, என் சந்ததியில் இன்னும் அநேக பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குப்பா, நான் போகிறேன்னு சொல்லி நம்ம முன்பாக கடந்து வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாமா?
ஜீசஸ். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதியாலோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் நடந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ, என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் துணியினில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே. இதோ இந்த வேளையில கூட கர்த்தாவே, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இதோ மனுஷகுமாரனை நீர் அனுப்பினீர் அப்பா. இதோ அவர் வந்து எல்லா காரியங்களும் பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் வந்து எல்லாவற்றையும் அப்பா சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாருப்பா. இதோ எங்களை பார்த்தும் நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. அழுது போகிற ஆத்துமாக்களை என்னிடமாய் திருப்ப நீங்க வருவீங்களா, என்னிடமாய் திருப்ப நீங்க புறப்பட்டு போவீங்களா என்று இந்த வேளையில எங்களை பார்த்து கேட்கிறீங்களப்பா. எத்தனையோ முறை நான் போறேன், ஊழியத்தை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு பின் மாற்றத்துல போயிட்டோமேப்பா. இதோ அழைப்ப நாங்க மறந்துட்டோம்ப்பா. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. இதோ மறுபடியுமாக இந்த வேலையில அப்பா எங்களை பார்த்து நீங்க பேசுறீங்கப்பா. அப்பா புறப்பட்டு போவீங்களா, போய் அவங்கள வேண்டிக் கொள்வீர்களா? இதோ அறுவடையும் மிகுதியா இருக்கு, வேலையாட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்க. நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம் என்று சொல்லி இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வீர்களா என்று இந்த வேலையில எங்களை பார்த்து நீங்க பேசுனீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில நாங்க முடிவு எடுக்கிறோம் தகப்பனே, நாங்கள் புறப்பட்டு போகிறோம், நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அப்பா. அநேக பேரை நாங்கள் சீஷர் ஆக்குவோம் என்று இந்த வேலையில எங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இதோ வந்து இருக்கிறோம், ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம், உங்க தேவ பிரசன்னத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. இதோ கர்த்தாவே சுவிசேஷ பணியை செய்யும்படியாக அர்ப்பணித்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விசேஷ அபிஷேகத்தை இந்த வேலையில நீங்க ஊற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இதோ கர்த்தாவே அநேக மிஷனரிமார்கள் அப்பா இந்தியாவுக்கு வந்து எத்தனை பேரை அப்பா இதோ கர்த்தாவே எத்தனை சபைகளை நிறுவனாங்களப்பா. அது போல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரை எழும்பி புறப்பட்டு போகக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா, உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தானாய் முன்வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். அதில் விசேஷமா என்னை தொட்ட காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஜனங்கள் மீது மனதுருகிற தேவனாய் காணப்பட்டார். 35, 36 இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யங்களுக்கு உண்டாயிருந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்லி கொண்டிருக்கிறார்,
நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம மனதுருகிற மக்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய இருதயத்தில் இரக்க குணம் இருக்கிறதா என்று நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தோம் என்றால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து மனம் திரும்ப சொல்லுகிறார். அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு சதையான இருதயத்தை நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனதுருகி அந்த ஜனங்களுக்காக அவர் இரக்கமாய் அவர் கதறினது போல இந்த வேளையில நம்மை அர்ப்பணிப்போமா? நம்ம கைகளை பரத்துக்கு நேராய் உயர்த்தி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க கடினமுள்ள ஒரு மனிதர்களாய் இருந்தோம் என்றால் எங்களை மன்னியுங்கப்பா. இதுவரைக்கும் அப்பா கடினமான இருதயத்தை நாங்கள் வைத்து கொண்டு பிறர் மீது அப்பா நாங்க இரக்கமில்லாமல் நடந்து கொண்டோம். ஆனால் எங்களை நீங்க மன்னிங்கப்பா. இன்றைக்கு அப்பா எங்களை நீங்க மனம் திரும்ப செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்களிடத்துல காணப்படுகிற கடினமான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. சதையுள்ள இருதயத்தை தாங்க அப்பா. மற்றவங்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை பக்கமாய் கொண்டு வந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் அவர்களை ஆண்டவரே நடத்துகிறவர்களாய் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அப்பா கருவிகளாய் எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட இரக்க குணத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய அப்பா மன மாற்றத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. பழைய மனநிலை வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு புதிய இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஒரு ஆண்டவரே ஒரு புதிய எண்ணத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. மனதுருகுகிற குணத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த நாள் அப்படிப்பட்ட கிருபையை நீங்க தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.